Hi guys, I am Advocate Rajamatangi, practicing advocate, Madras High Court. நீங்கள் என்ன ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக லாவை சிம்பிளிஃபை பண்ணுறேன். காம்ப்ளிகேட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், காம்ப்ளிகேட்டட் லாஸை க்ரியேட்டிவாகவும் சிம்பிளாகவும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் லாஸை சிம்பிளிஃபைடாகவும் ஈஸியாகவும் கற்றுக்கலாம். உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ஜட்ஜ்மெண்ட்ஸையும் ஈஸியாக உங்கள் முன்னாடி கொண்டு வருவேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் லீகலி உங்கள் லாஸை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் லீகலாக எம்பவர் ஆகலாம். நம்ம நாட்டில் என்ன நடக்குதுங்கிற அப்டேட்ஸும் இவெண்ட்ஸும் உங்கள் முன்னாடி வரும். எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த குழப்பம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். பத்தாங்குளம் கேஸ், ஃபாதர் அண்ட் சன் கஸ்டோடியல் டெத் கேஸ். மார்ச் 23, 2026 அன்னைக்கு மதுரை பெஞ்சில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜி முத்துக்குமரன் அவர்கள் இந்த கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணார். என்ன ஜட்ஜ்மெண்ட்? இரட்டை மரண தண்டனை ப்ளஸ் சிறை தண்டனை. தனித்தனி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தனித்தனியாக. சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு 6 ஆண்டுகள், சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு 21 ஆண்டுகள் மாதிரி பனிஷ்மெண்ட். என்ன குழப்பம்? இரட்டை மரண தண்டனைனா என்ன? தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் ஏன் சிறை தண்டனை? தண்டனை கொடுத்த காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மரண தண்டனை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா? இந்த மாதிரியான குழப்பங்கள் தான் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்ல மக்களுக்கிடையே இருக்கு. முதல்ல இரட்டை மரண தண்டனைனா ஈச் விக்டிம் செப்பரேட் பனிஷ்மெண்ட். அப்பா செத்ததுக்கு ஒரு டெத் சென்டென்ஸ், பையன் செத்ததுக்கு இன்னொரு டெத் சென்டென்ஸ். ஸோ 2 டெத் சென்டென்ஸ். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது என்னமோ ஒரு வாட்டி தான். டெத் சென்டென்ஸ் அவங்க பண்ண மர்டருக்காக. செக்ஷன் 302 ஆஃப் ஐபிசியில் மர்டருக்கு டெத் பெனால்ட்டி. இம்ப்ரிசன்மெண்ட் அவங்க பண்ண மிச்ச அஃபென்சஸ்க்காக. செக்ஷன் 31 ஆஃப் சிஆர்பிசியில் ட்ரையல் ஃபார் மல்டிபிள் அஃபென்சஸ்னு சொல்லியிருப்பாங்க. மர்டரை தவிர செக்ஷன் 120B படி கிரிமினல் கான்ஸ்பிரசி, செக்ஷன் 201 ஆஃப் ஐபிசி படி டெஸ்ட்ராயிங் ஆஃப் எவிடன்ஸ், செக்ஷன் 330 ஆர் 331 ஆஃப் ஐபிசி படி கஸ்டோடியல் டார்ச்சர், இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த கேஸில் அவங்க அப்பீல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் டெத் பெனாலிட்டி மாறலாம். ஆனால் அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணப்படுவாங்க. இந்த மாதிரி கொடூரமான கேசஸில் அவங்க தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட். கோர்ட் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, அவங்க பண்ணது அவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லுது. இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் வரும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, லா முன்னாடி எல்லாரும் சமம்தான். நீங்கள் போலீஸாகவே இருந்தாலும் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஜட்ஜ்மெண்ட்ஸை சிம்பிளாக தெரிஞ்சுக்க நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.